ஹை சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். அண்ட் இன்னைக்கு அன்புடன் ரோர் அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க உங்கள் கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தல தோனி எப்படி இருக்காரு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே டீம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் கப்பை வின் பண்ணுமா பண்ணாதா ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எது ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மீன்ஸ் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனப் தாங்க. ஸோ செம்ம பேட்டிங் லைனப். எந்த வருஷமுமே இந்த மாதிரி பேட்டிங் லைனப் நம்ம மோஸ்ட்லி எப்போ சொல்லுவோம்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து கடப்பார லைனப்பு, அதர் டீம்ஸ் வந்து கடப்பார லைனப்புன்னு சொல்லுவோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு இருக்கிற பேட்டிங் லைனப் செம்ம கடப்பார லைனப்புங்க. பார்க்க போனீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் மரண ஃபார்மில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ் எங்கள் நூலுக்கு ஷாட்டில் என்ன மாதிரி அடிச்சுட்டு இருந்தார் வேர்ல்டு கப்பில், அதுவும் இந்தியாவில் நடந்தது. ஸோ டிவால் பிரேவிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் துபே, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையாக டாப் ஆர்டரே நிறைச்சிட்டாங்க பேட்டிங் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்திருக்க அந்த 2 பேர், பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாவாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்குமே பேட்டிங் இருக்குது. நமக்கு செம்ம கடப்பார லைனப்பில் இருக்குது நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாடோட ரொம்ப ரொம்ப வீக்னஸ்ன்னு நான் பார்க்குறது, ரொம்ப வீக்னஸ் தாங்க என்னை கேட்டால், சரியா, பவுலிங் யூனிட். அதுலேயும் நேத்தன் எல்லிஸ் வந்து இன்ஜுரி கன்சர்னில் வெளியே போயிட்டாரு. ஸோ டெட் பவுலிங்னு இல்லை, பவுலிங் யூனிட்டுக்கு பவுலிங் போடுறதுக்கே ஆள் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது சிஎஸ்கே. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டால் ராகுல் சகராக இருக்கட்டும், ஆல்ரெடி நூர் அகமது இருந்தார், ஸ்ரேயஸ் கோபால் இருந்தார், அது போக ராகுல் சகர், அகேல் குஷேன், இவங்களெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பட் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியலை. இதுதாங்க மோஸ்ட்லி பேட்டிங் ஸ்ட்ராங், பவுலிங் வீக்கு. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தன் எல்லிஸ் போனதுனால என்னையை கேட்டால் மேட்ரின்ட்ரி தான் ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி போகிறாங்க தெரியல. மேபி ஜேமி ஓவர்டன் கூட போட வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு மீன் நாட் ஒன்லி வேர்ல்டு கப், மற்ற லீக்ஸில் மற்ற மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே பண்ணியிருந்தார் ஜேமி ஓவர்டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி என்ன போயிட்டு இருக்கு, எம்எஸ்டி நம்ம தல தோனி வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படின்னு போயிட்டு இருக்கு. செப்பாக் மேட்சஸ்ல மட்டும் ஆடுவார், இம்பேக்ட் சப்பா ஆடுவார், விக்கெட் கீப்பிங் வேற ஒருத்தர் பண்ணுவார், இவர் சும்மா தான் வந்து ஃபீல்டிங் நின்று போவார், நிறைய சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கு. என்னை கேட்டால் டீம் பெனிஃபிஷியலுக்கு அவர் வந்து ஆடட்டும், வேணாங்களே, அவர் வந்து ஆடினா சூப்பராக இருக்கும், ஸ்டேடியமே சும்மா அலற விடும். கடைசி 2 ஓவர் இல்லை 1 ஓவர் ஆடுற மாதிரி பிளான் பண்ணி அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. எவ்வளோதான் பெரிய பிளேயராக இருந்தாலும் ஏஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது, எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, ஃபீல்டில் நிற்கணும். ஸோ எல்லா விஷயமுமே பார்க்கணும், ஓகேவா. ஸோ எல்லோரும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இருக்கிற ஃபேக்ட் ரியாலிட்டி அதுதான். ஸோ அவர் வந்து கடைசி 1 ஓவர் 2 ஓவர் விளையாண்டுட்டு முடிச்சுட்டு போய்க்கலாம். அதுவே ஸ்டேடியமில் இருக்க மக்களுக்கு பெரிய பெரிய வராங்க பார்க்குறதுக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பவுலிங்கில் கலீல் அகமது ஸ்டார்ட் பண்ணுறாருன்னே வைப்போம், அன்ஷுல் கம்போஜும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே வைப்போம். அதுக்கு மேலே யார் போடுவா, நூர் அகமது போடுவார்னு வைப்போம். ஸோ இதுக்கு மேலே யார் போடுவா, மேட்டன்ரி போட்டு தான் ஆகணும், ஜேமி ஓவர்டன் போட்டு தான் ஆகணும். இந்த 2 பேர் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், வேறு யாருமே இல்லை. இப்போ கூட ரிப்ளேஸ்மெண்ட் நேத்தன் எல்லிஸுக்கு வந்து நிறைய டாக் போச்சு. பேட்மேனாக இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், மேத்யூ ஃபோர்ட் எனக்கு தெரியல, வேறு டீம் தான் கன்சிடர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 90% எதோ கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஸ்பென்சர் ஜான்சனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது தேவையில்லாத ஆணின்னு தோணுது ஸ்பென்சர் ஜான்சன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபோக்ஸ்னு ஒருத்தவங்களை எடுத்து வச்சுருக்காங்க, நியூசிலாண்டு பிளேயர் ஒருத்தர். அவர் இப்போ நடந்த ஒரு நம்ம கூட தான் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் நடந்துச்சுல்ல, போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 ஓவர் 3 ஓவருக்கு 60 ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேட்சையும் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு தேவையில்லாத ஆணி டீமில் இருக்குது. இப்போ ஒன்று ஸ்பென்சர் ஜான்சன். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன். 2024க்கு அப்புறம் அவர் விளையாடலை. இதுக்கு முன்னாடி கேகேஆரா டெல்லி எதுலேயும் ஒன்று ஆடினார். பட் அந்தளவுக்கு பெரிய ஒன்று இம்பேக்ட் கிரியேட் பண்ணல ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அவரை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. மேபி விளையாட வைக்கிறதுக்கு டவுட், கொஷின் மார்க் தான் நான் போடுவேன். பேட்டிங்கில் அண்ட் மிடில் ஆர்டரில் எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கானை ஆட வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஸ்பின் ஹிட்டிங், சிவம் துபே எல்லாம் பேசுவோம் நம்ம, பட் ஸ்பின் ஹிட்டிங் நல்லாவே பண்ணுறாரு சர்ஃப்ராஸ். ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லிட்டு அவர் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் லைனப்பை தான் வச்சிருக்காரு. எல்லா பக்கமும் செதறடிக்கிறார். ஒருத்தனை கொண்டு ஸ்டேட் நிற்க வச்சாங்கன்னா அவர் பாட்டுக்கு வேற எங்கிட்ட அடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அவரை வந்து கண்டிப்பாக லைனப்பில் கொண்டு வந்து ஆட வைக்கலாம். நிறைய அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸுங்கிறதுல ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் நான் வந்து சர்ஃப்ராஸ் கானை சொல்லுவேன், அதுவும் இந்தியாவுக்குள்ளே.
ஸோ அவரை கண்டிப்பாக ஆட வைக்கணுங்க. சரியா? சர்ஃப்ராஸ் கான். அது போக ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா, நூர் அகமது, ஸ்ரேயஸ் கோபால் இருக்காங்க. இவங்க அகில் ஹுசைன், ராகுல் சகரை எங்கே ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா 4 பேர் தான் ஆட வைக்க போகணும் நம்ம ஃபாரின் ஸ்லாட்டில். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம எவ்வளோ தான் பிளேயிங் 11 போட்டாலுமே அவங்களுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நான் வந்து பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் சொல்கிறேன் பாருங்கள். ஜாமி ஓவர்டன் நல்ல ஆல்ரவுண்டரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த இயர் ஃபுல்லாகவே. ஸோ அவரை ஆட வைக்கலாம். ராமகிருஷ்ணா கோஷ் அவர் வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபியில் சூப்பராக ஆடியிருக்காரு. நல்ல பெஸ்ட், அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அவரை யூஸ் பண்ணலாங்க பெஸ்ட்டு டெத் பவுலிங்க்கு. நீங்கள் 4 பேர் தான் ஃபாரின் பிளேஸ் ஆட வைக்கணுங்கிற மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 3 பேரை விளையாட வைக்கலாம்ல. ஸோ ராமகிருஷ்ணா கோஷை நீங்கள் வந்து டெத்தில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கலீல் அகமதை வந்து நீங்கள் டெத்தில் யூஸ் பண்ணும்போது போன வருஷம்லாம் பொழந்துட்டு, அதுவும் ரொம்ப சப்பெல்லாம் வந்துட்டு வாயிலே வெட்டினேங்கிற மாதிரி வெட்டி விட்டாரு. ஸோ அவரை எல்லாம் வந்து டெத்தில் யூஸ் பண்ண முடியாது. மேட்டன்ட்ரி யூஸ் பண்ணலாம், அடி வாங்குவார். ஏன்னா ஆல்ரெடி மேட்டன்ட்ரி இங்கே தான் ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேல அடி தான் அடி வாங்கினார். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ராமகிருஷ்ணா கோஷை வந்து டெத் பவுலிங் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக நான் ஒரு பிளேயர் சொல்கிறேன் பாருங்களேன், பிரசாந்த் வீர். கார்த்திக் சர்மா இருக்கார், இருந்தாலுமே நான் சொல்கிறேன் சட்டுவுக்கு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இவரை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு பெரிய டேலண்ட் இவர் பிரசாந்த் வீர். அவரை வந்து லைனப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்துடணும். அவர் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆடல, 3 மேட்ச் ஆடல, அதெல்லாம் விட்டு கொண்டு போங்க, எடுத்து கொண்டு போங்க. சிஎஸ்கே அப்படி தான் எப்போவுமே பண்ணும். கொண்டு போனால் டீம் வந்து செட் ஆகும். என்னோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கெய்க்வாடு, சஞ்சு, டிவால் பிரேவிஸ், சிவம் துபே, சர்ஃப்ராஸ், கார்த்திக், உர்வில். இந்த 3 உர்வில் பட்டேலுமே நல்ல பிளேயர் தான். பட் பிளேயிங் 11ல் இடம் கிடைக்குமான்னு தெரில. இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர். பட் என்ன பொறுத்தவரைக்கும் சர்ஃப்ராஸ் கானை ஆட வைக்கலாம் அந்த பிளேஸில். அதுக்கப்புறம் தலை தோனி, பிரசாந்த் வீர். எனக்கு கேட்டால் பிரசாந்த் வீர் மேலே போட்டு தோனியை வந்து கீழேயே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ஜாமி ஓவர்டன், நூர் அகமது, மேட்டன்ட்ரி. இதுதான் டீமு. இம்பேக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கலீல், கம்போஜ் ஆட வைக்கலாம். நீங்கள் கேட்கலாம் அகில் ஹுசைன் எங்கடான்னு. மேபி ஸ்டேடியம்க்கு, அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சேப்பாக்குன்னா அகில் ஆட வச்சுட்டு வேறு பக்கம் போகும்போது வேறு ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து ஜாமி ஓவர்டன் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து மாற்றி ஆட வைக்கலாம். அந்த மாதிரி கொண்டு போகலாம். ராமகிருஷ்ணா கோஷ் நீங்கள் எங்கேன்னு கேட்கலாம். பட் நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம எவ்வளோ தான் பிளேயிங் 11 போட்டாலும் அவங்க போடுறது தானங்க ஒரு இதை. சிஎஸ்கே ஸ்டார்டிங் என்ன வைக்கிறாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் கப்பை ஜெயிப்பாங்களா மாட்டாங்கன்னு. என்னை கேட்டிங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ராங், பவுலிங் லிட்டில் வீக்கில் ரொம்பவே வீக் தான். எப்படி பிளான் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா போன வருஷம் அந்த மும்மூர்த்திகள் இருந்தாங்கல்ல, தீபக் கூட, விஜய் சங்கர், அப்புறம் இன்னொருத்தர் யாராவது, ராகுல் ட்ரிபாட். அவர் இந்த 3 பேர்த்து விட்டது, இவரை எடுத்தது யார்? பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா எடுத்தது வந்து நல்ல அடிஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎல் கப்பை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெயிட் ஃபார் த ஐபிஎல் 2026. கண்டிப்பாக கப் அடிப்பாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் நம்ம ஐபிஎல்லாக இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் பை.